லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் எல்லாரும் தெரிவிக்கொள்வோம். அதிலே 7ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பரிசேயரில் ஒருவன் தன்னோடு போஜனம் பண்ண வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயர் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். போதும். இங்கே நல்லா கவனிக்கிறோம். இங்கே இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியை சற்று கவனியுங்கள். இங்கே 7ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலே பரிசேயன் என்று ஒருவனை வேதம் என்ன செய்து அடையாளப்படுத்துகிறது. அவனுடைய பெயர் சீமோன். அவனுடைய பெயர் சீமோன். நல்ல கவனிங்க. சீமோன் பேதுரு அல்ல, இவர் ஒரு சீமோன். நல்ல கவனிங்க. இவன் ஒரு பரிசேயன். இந்த பரிசேயன் இயேசுவை தாம் வீட்டுல கூப்பிட்டு அவருக்கு விருந்து வைக்கிறான். இயேசுவை அவர் வீட்டுல கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறான். அப்ப இயேசுவை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னா இயேசுவை குறித்ததான காரியங்கள் அவனுக்கு ஏதோ ஒரு பகுதியில இன்ஸ்பயர் ஆயிருக்கான். ஏதோ ஒரு பகுதியில் அவன் என்ன ஆயிருக்கான், இன்ஸ்பயர் ஆயிருக்கான். அதனாலதான் கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான், தன் வீட்டுல விருந்து வைக்கிறான். அந்த விருந்து வைக்கக்கூடிய அந்த வீட்டுல நல்லா கவனிச்சு பாருங்க, அழைக்காத ஒருத்தி அந்த வீட்டுல இயேசுவை தான் விருந்துக்கு அழைச்சிருக்கான். ஆனா அழைக்காத ஒருத்தி அந்த வீட்டுக்குள்ளார என்ன செய்யறாங்க, உள்ள வராங்க. அங்க பாருங்க, அப்பொழுது 37வது வசனம், அப்பொழுது அந்த ஊரிலே பாவியாகிய ஒரு ஸ்திரீ, நல்ல கவனிங்க, பாவியாகிய ஒரு ஸ்திரீ, நல்ல கவனிங்க, அவ பேரை குறிப்பிடல, அவ பேரை குறிப்பிடல, பேருக்கு பதிலு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது, பாவியாகிய ஸ்திரீ. நல்ல கவனிங்க, ஊரே சொல்லுது இவ யாருன்னா பாவியாகிய ஸ்திரீ. இவ யாருன்னா அவ பேர் குறிப்பிடப்படல. ஆனா இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவனுடைய அந்த வீடு பரிசேயன் வீடு. அவன் பேரு சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே இந்த வீட்டுக்கு இயேசு சாப்பிடுறாருன்னு அறிந்து அந்த பாவியான ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வரா. நல்ல கவனிங்க, அந்த வீட்டுக்கு வரா. அவன் என்ன செய்கிறார் என்று பாருங்க, ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, பாருங்க, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. அந்த வார்த்தையை கவனிங்க, முன்னால வர்றதுக்கு அவளுக்கு என்ன இல்ல. அவன் அந்த பாவியான ஸ்திரீ முன்னாடி ஆண்டவரை சந்திப்பதற்கு ஃபேஸ் பண்றதுக்கு அவளுக்கு என்ன இல்லைன்னா தைரியம் இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது தைரியம் இல்லைன்னு சொல்லணும், தகுதி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன், பாவிகளுக்கு புகலிடம் இயேசு. ஆனா ஒரு மனுஷன் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து இயேசுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவனுக்கு என்ன இருக்காது, தைரியம் இருக்காது. கண்டிப்பா அவனுக்கு என்ன இருக்காது, தைரியம் இருக்காது. அதே நேரத்திலே உலகம் அவருக்கு முன்னாடி நிற்பதற்கு தைரியப்படுத்துவதும் கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த உலகம் ஏற்கனவே அவளை பாவி என்று முத்திர குத்திருச்சு. இந்த உலகம் அவளை ஏற்கனவே பாவி என்று என்ன செஞ்சிருச்சு, முத்திர குத்திருச்சு. அதனால உலகத்துல இன்றைக்கு அந்த ஸ்திரியை குறித்து மாத்திரமல்ல, நிறைய பேரை உலகம் பலவிதமான முத்திர குத்தி என்ன செஞ்சிருக்குது, அடையாளப்படுத்தி காண்பிக்குது. ஆனா இது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறாரு. அவர் மாத்திரம் தான் யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீ என்ன பேருடைய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன பேருடைய நபரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லுகிறேன், இந்த நிந்த எப்ப என் வாழ்க்கையை விட்டு நீங்கும் என்று நீ எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருப்பீங்க. அந்த நிந்தையை மாற்றுவதற்கு
உன் கூட இருக்கிற ஆளால முடியாது, ஒரே ஒருத்தரால மாத்திரம் தான் முடியும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப அவ முன்னாடி கூட வந்து நிக்கல, அவ பின்னால நின்று, நல்ல கவனிங்க, தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை என்ன செய்தாலாம்? துடைத்து. நல்ல கவனிங்க, கண்ணீர்னா நனைத்து. நல்ல கவனிங்க, அந்த வேத வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கண்ணீரினாலே நனைத்தாலாம். கண்ணீராலே. அப்ப அவருடைய நல்ல கவனிங்க, இயேசுவை இப்ப பாக்குறான், பின்னாடி நிக்கிறான், கண்ணீரை ஊத்துறா பாதத்துல, நிமிந்து கூட அவரை பார்க்க முடியல. அப்ப நல்ல கவனிங்க, வார்த்தையே அங்க பயன்படுத்தப்படல. நல்ல கவனிங்க, இயேசுவுக்கும் அந்த பாவியான ஸ்திரிக்கும் இடையில எந்த விதமான வார்த்தையான தொடர்புகளும் என்ன செய்யல, அங்க இல்ல. நடக்கிற காரியம், அவ அழுதால், அந்த கண்ணீர் என்னது, அவள் பாதத்தை என்ன செய்தது, நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாதத்தை நனைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவள் வந்து ஏதோ என் வீட்டுல ஆகாரம் இல்ல, என் வீட்டுல ஆகாரம் இல்ல, எனக்கு சாப்பாட்டுக்கு வேற வழி இல்ல, நான் தரித்திரா இருக்கேன் என் கடனுக்காக, அப்படி என்று சொல்லி அவருடைய பாதத்துல வந்து கண்ணீரை என்ன செய்யல, படிக்கல. என் குமாரன் படிக்க வைக்க முடியல, படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் பீஸ் கட்ட முடியல, காலேஜ் பீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லியும் ஆண்டவருடைய பாதத்துல அவள் கண்ணீர் வடிக்கல. என் மகளுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, அதனால ஆண்டவரே என் மகளுக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுங்கன்னு சொல்லி கண்ணீர். நான் சொல்லுறேன், இப்ப ரட்சிக்கப்பட்ட நாம அவருடைய சமூகத்தில் அழுகிறோமே, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோமே, அந்த விதமான ஒரு கண்ணீர் அல்ல அது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். அவர் எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க உணர்ச்சிகளை அறிந்து கொள்ளக்கூடியவர் அவர். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நாவிலே சொல் பிரபாவத்துக்கு முன்னதாக உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார் என்று வேதம் திருவுளம் பற்றிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்கள் நாவிலே சொல் பிரபாவத்துக்கு முன்னதாக உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்னமே என்ன செய்திருக்கிறாராம், அறிந்திருக்கிறாராம். உதடுகள்ல வார்த்தை பிறக்கவே வேணாங்க, உள்ளத்துல இருக்கிற ஏக்கம் என்னவென்று எல்லாமே தெரியுங்க. ஏக்கத்தை அறிந்திருக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஏக்கத்தை அறிந்திருக்கக்கூடிய தேவன் அவர். அல்லேலூயா. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார், ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உம் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவோ ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா, ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே, பங்க
இன்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலே திறந்தவசல் சபை முழிச்சுக்கிட்டு இருக்கா? திறந்தவசல் சபை முழிச்சுக்கிட்டு இருக்கா? பாடுவோமா? இஸ்ரவேலே இடறிட வேண்டாம். யெகோவாவோ ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ ஏதும் பயம் வேண்டாம். சொல்லுங்க, இஸ்ரவேலே. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க நல்லா. யா ஆராதனை பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லையா, ஆராதனை யாரு? எல்லாத்துக்கும் தான். என்னமோ நீங்க பாஸ்டருக்கு மட்டும் தான் ஆராதனை, அவர் மட்டும் பாடிட்டு கிடக்கட்டும் அந்த ஆளு. நம்மலாம் என்னது அப்படியே உட்கார்ந்தோம்னா உட்கார்ந்துதான் நம்மளாம். பாஸ்டருக்கு மட்டும் தான் என்னது ஆராதனை, மத்த ஆள்லாம் என்னது, மத்த நமக்கெல்லாம் என்னது என்னமோ பாடி கிடக்குறது. பாடட்டும், சேர்ந்து சேர்ந்து பாடுமா? இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உம் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உம் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ தேவனானார் எதுவும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்ப கண்ணீரால ஆண்டவருடைய பாதத்தை என்ன செஞ்சிட்டா? நனைச்சிட்டா. கண்ணீரால பாதத்துல நனைச்சிட்டா. அவளுக்கு அதுல ஒரு திருப்தி வரல. தன்னுடைய தலைமயிரால என்ன செய்யறாரு? துடைத்து, தலைமயிரால துடைத்து அவருடைய பாதத்துல முத்தம் செய்தார். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு முத்தத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரே ஒரு முத்தத்தை தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அங்க பாருங்க, அந்த லூக்கா எழுதுற சுவிசேஷத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்க. அங்க பாருங்க, அந்த வாசனம் சொல்லுது, அவருடைய பாதத்திலே 38வது வசனம், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து. நல்ல கவனியா, அவருடைய பாதத்தை என்ன செய்கிறார்? முத்தம் செய்து. நான் சொல்றேன், கன்னத்துல அல்ல, எங்க முத்தம் கொடுக்கிறா? பாதத்துல என்ன செய்யறா? முத்தம் கொடுக்கிறா, கிஸ் பண்றா, பாதத்தை கிஸ் பண்றா. நான் சொல்றேன், ஒரு முத்தம் அல்ல. நான் சொல்றேன் கவனிங்க, ஒரு முத்தம் அல்ல. அந்த அதிகாரத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை பாருங்க. இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, 44வது வசனத்தை படிங்க. ஸ்ரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணி தரவில்லை. நல்ல கவனிங்க, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், எனக்கு நீ காலை கழுவுறதுக்கு என்ன தரல? தண்ணி தரவில்லை. நல்ல கவனிங்க, அழைத்தவர்கள், நான் சொல்றேன், இது ஒரு திராவிடத்தினுடைய கலாச்சாரம். என்ன கலாச்சாரம்னா, ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா
ஒரு செம்பு எடுத்து தண்ணியை கொடுப்போம், கால் கழுவிட்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள வருவாங்க. இது வந்து நம்ம திராவிடோடைய கலாச்சாரம். ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா இயேசு சொல்றாரு சீமோனை பார்த்து, உன் வீட்டுக்குள்ளார கூப்பிட்ட உண்மைதான், ஆனா என் கால் கழுவுறதுக்கு நீ என்ன கொடுக்கல, தண்ணீர் தரவில்லை. தரல. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, கண்ணீரால என் கால்களை நனைத்து, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நல்ல கவனிங்க, இயேசு சொல்றாரு, அழைத்தவரை பார்த்து சொல்றாரு, நீ என்ன முத்தம் செய்யல, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். என்னுடைய பாதத்தை, அவருடைய பாதத்தை ஓயாம முத்தம் செய்கிறாளாம். சிலருடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு நன்மையை செய்தா, ஆண்டவரே தோத்திரம், அதோட முடிஞ்சிச்சு தோத்தணும். அப்புறம்லாம் நமக்கு என்னது, ஆத்திரமா தான் இருக்குது. அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது தரலையே, இது தரலையே, அப்படியே ஆத்திரத்தின் மிகுதியில என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாரு போ சபைக்கு போறதுக்கு, என்ன செஞ்சாரு போ ஜபத்துக்கு போறதுக்கு, என்ன செஞ்சாரு பாரு கர்த்தருக்கு துதி, காலையில எந்திரிச்சு துதிக்கிறது, கொஞ்சம் தூங்கு. அப்படி வாழ்க்கை என்ன செய்யுது, ஓடுது. பாருங்க, அழைச்ச யாரு வீட்டுக்கு வந்திருக்கா, சீமோன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இப்ப சீமோன் வீட்டுல அவன் தான் என்ன செய்யறான், கூப்பிடுறான், வந்து எங்க வீட்டுல சாப்பாடு சாப்பிட வாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ளார வந்த, நீ காலை கூட கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கலங்கிறார். அப்ப தேவன் பாருங்க, நம்முடைய அந்த செய்கையை ஆண்டவர் என்ன செய்றாரு, ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறார். சில நேரத்துல நம்மளே ஏமாத்திக்குவோம்ல, என்னுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும்னு. நான் சொல்றேன், இருதயம் மாத்திரம் இல்லைங்க, என் செய்கை கூட அவருக்கு தெரியும். இருதயம் மாத்திரமல்ல, என்னுடைய செய்கை கூட கர்த்தருக்கு என்ன தெரியும், தெரியும். நம்மளை நாமளே காம்ப்ரமைஷன் ஆயிக்கோ, என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும். வாலிப தம்பியை கேட்டா சொல்லுவான், டேய் என்னடா இந்த பொண்ணை இப்படி ரசிக்கப்படாத பொண்ணை போய் லவ் பண்றியாடான்னு கேட்டான். அவன் உடனே சொல்லுவான், பாஸ்டர் என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும், நான் அவளை எப்படியாவது என்ன செஞ்சிருவேன், மாத்திருவேன். வாலிப பொண்ணை கேட்டா, என்னம்மா இப்படி லவ் பண்ணிட்டியே அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்லுவான், பாஸ்டர் என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும், அவனை எப்படியாவது கொண்டு வந்துடும். நீ என்ன கடவுளா? பைபிள் சொல்லுது ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு. ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால பாக்குறேன். எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால பாக்குறேன். ஒரு சாட்சியை சொல்றேன் கவனிங்க. நம்ம சபையில நல்ல ஊழியத்துல ஒரு வாலிபுல ரொம்ப தீவிரமா இருந்தா. அவள் வந்து ஒரு பையனை அவளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பையன்கிட்ட போன்ல பேச ஆரம்பிச்சுட்டான். போன்ல பேச ஆரம்பிச்ச உடனே அந்த தகவல் வந்து உடனே அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டார் எல்லாரும் சம்மதிச்சுட்டாங்க. சம்மதிச்சோடனே நான் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காண்டி போனேன். அவ போகும்போது என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் இந்த பையனை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னா. அந்த பொண்ணு சுமாரா தான் இருக்கும், ஆனா அந்த பையன் வந்து ரொம்ப அழகா இருக்கான். நான் சொன்னேன், பாப்பா இந்த பையன் வந்து உன்னை வந்து விரும்புறான்னு சொல்ற, நீ இவளை கல்யாணம் பண்ண போறன்னு சொல்ற, நீ சுமாரா தான் இருக்கிற, அவன் நல்லா அழகா இருக்கிறான். அடுத்தது கேட்டேன், நீ ரொம்ப நல்லாவும் படிக்கல, ஒருவேளை உன் படிப்பை வச்சு உன்ன அவன் விரும்பினான்னு சொல்றதுக்கும் இல்ல உலக பிரகாரமா. அடுத்தது இன்னொரு காரியத்தை கேட்டேன். சொன்னேன், உனக்கு நல்ல வீடு வாசல் கூட இங்க இல்ல, உனக்கு கட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு திரளான ஆஸ்தியும் உங்க தாய் தகப்ப என்ன செய்யல, சேர்த்து வைக்கல. இப்படி இருக்கும்போது இவன் எப்படி ஒன்ன விரும்பினா அப்படின்னு கேட்டேன் நானு. இல்ல பாஸ்டர் கர்த்தரே கொண்டு வந்தாருன்னா. அதுக்கு மேல என்ன பாஸ்டர் பேசுறது, அதுக்கு மேல என்னது, அதுக்கு மேல மூக்க நுழைக்க முடியுமா? மூக்க நுழைஞ்சா நீ யாரையா வெளியே போயான்றுவாங்க. இந்த காலத்துல லவ் பண்றதுக்கு இடையில யாராவது உள்ள போனா அவனை போட்டு தள்ளுறது கூட என்னது, கூலிப்படையை வச்சு போட்டு தள்ளுறது கூட உலக ரெடியா இருக்குது. இருக்கா இல்லையா? டிவியில கேக்குறீங்களா இல்லையா நீங்களாம்? நல்ல கவனிங்க. ரெண்டு பேரும் இல்ல வேணாம் அப்படி சொல்லி ஏதாவது நீங்க ஆலோசனை சொன்னா போட்டு தள்ளுறது யாரு? அதனால பாஸ்டரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஆலோசனை சொல்ல வேண்டியதா இருக்கு. நமக்கும் அடியாள் வச்சுட்டாங்கன்னா அதனால ஜாக்கிரதையா தான் இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், அது கேட்கல, கர்த்தர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னா. அப்புறம் கேட்டேன், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? அடுத்த கேட்டேன், இல்ல அவங்க வீட்டுல அவங்க அக்கா எப்பயாவது சபைக்கு போவாங்களாம். சோத்தனம் முடிச்சுடா கதைன்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். முடிஞ்சிச்சுடா கதைன்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். நானே நினைச்சுக்கிட்டேன், மனசுல ஓடுது அதெல்லாம் நினைவுகள்லாம். என்னது பின்னாடி வர்றதெல்லாம் முன்னாடி ஓடுது. அவ ஓடும் போது நான் சொன்னேன், பாப்பா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. திருப்பி என்னது மனசு என்னது நமக்கு துடிக்குது. இவ்வளவு காலம் கையிலேயே வச்சு வளர்த்துட்டோம், துடிக்குது மனசுல.
கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கலாமே பாப்பா அப்படின்னு நானு. பாஸ்டர் கத்தர் தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த சத்தத்தை பார்த்தா ஊர்ல இருக்கிற ஆட்கள்லாம் 4-5 பேர் கூடி வந்துட்டாங்க. ஏதோ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதோட பேச்சை குறைச்சிட்டு நிப்பாட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த அந்த பொண்ணை வந்து ஞாயிற்றுக்கிழமை பொண்ணை அழைச்சிட்டு போறேன். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், சனிக்கிழமை பொண்ணை அழைச்சிட்டு போறாங்க. பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது ஒரு பிசாசு கோயில நிக்க வச்சு முதல்ல ஒரு தேங்காவை உட அப்படியே கும்பிட்டு விழுவு. கதை முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், இந்த உயிர் எதுக்கு? இந்த உயிர் எதுக்கு? தேங்காவை உடைக்க சொன்னாங்க, அவ கையில தேங்காவை உடைச்சா, அங்கேயே என்னது கும்பிட்டு விழுந்தா. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அவன் சொன்னா, கொஞ்ச நாள் ஓடுச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் ஓடுச்சு. அவன் இவளை கட்டி வச்சுட்டு அவன் கேரளாவுக்கு ஓடி போயிட்டான். இவளை கட்டிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? கேரளாவுக்கு ஓடிட்டான். அவனை நீ ஏன்டா கேரளால பேசுற, இங்க வாடான்னு கூட வரமாட்டான். என்னன்னா அவன் ஏற்கனவே அங்க கேரளால ஒரு அஃபேரா இருக்கான். அவனை கேட்ட, ஏன்டா கல்யாணம் கட்டுன? எங்க அம்மா அப்பாவுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளு வேணும்னு நினைச்சேன். இவன் வந்து மாட்டினா புடிச்சு போட்டு போயிட்டான். ஹலோ தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த பாவியான ஸ்திரீ அவருடைய முகத்தை கூட பார்க்கல, பின்னால வந்து நின்று தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நினைச்சு, தன்னுடைய மயிரினாலே அவருடைய பாதத்தை தொடச்சு, அந்த பாதத்திலே அநேக முத்தங்களை அவ என்ன செய்யறா. அதுக்கு அடுத்து அங்க பாத்தீங்கன்னா அந்த அவ ஒரு தைலத்தை கொண்டு வரா பாருங்க. அந்த அங்க பாருங்க, அதான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். பரிமள தைலத்தை பூசினாள். நல்ல கவனிங்க, பரிமள தைலத்தை பூசினாள். நல்ல கவனிங்க, இந்த பரிமள தைலம் அவ உடம்ப வித்து ஒருவேளை என்ன செஞ்சிருக்கான், வாங்கியிருக்கலாம். ஒருவேளை அந்த பரிமள தைலத்தை தன்னிடத்துல பாவம் செய்ய வர்றவனை மயக்கிறதுக்கு அவள் அந்த பரிமள தைலத்தை அநேக கிரயம் கொடுத்து அவள் என்ன செய்திருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும். அதனால் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதத்துல என்ன செஞ்சா. நல்ல கவனிங்க, இனிமேலுக்கு இந்த தைலம் எனக்கு தேவை இல்லை. நான் இனிமேலுக்கு உலகத்தை யாரையும் மயக்க வேண்டிய வேலை எனக்கு இனிமேலுக்கு ஏற்படாது அப்படி என்று கிரியைகளினாலே இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. வந்த பாதத்துல வந்தவ ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாவ. இனிமேலுக்கு நான் பாவியாதான் அந்த வீட்டுக்குள்ளார மாறேன். ஆனா அவளுக்கு தெரியும், நான் திரும்பி போகும்போது நான் பாவியா திரும்பி போகவே மாட்டேங்கிற ஒரு நிச்சயத்தோடு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாவ. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவ உள்ள வரும்போது பாவியான ஸ்திரீன்னு சொல்லுகிறான். 39வது வசனத்துல அங்க சீமோன் சொல்லுகிறான், அவள் வந்து என்ன செய்யறான், இயேசுவே முத்தத்தினால தொடுகிறா. இயேசுவே முத்தத்தால தொடுகிறா. இவன் கூப்பிட்டவன் சொல்றான், இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா, கவனிங்க, இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா தன்னை தொடுகிறவள் இன்னார் என்று இவருக்கு தெரிந்திருக்குமே அப்படிங்கிறார். கொஞ்சம் கவனிங்களேன், முத்தத்துல தொடுறா. தொடும்போது அங்கே அந்த வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்ச சீமோன் சொல்லுகிறான், இவர் தீர்க்கதரிசியா இருந்திருந்தா தொடுறவ இன்னார்னு இருப்பான். அப்ப அவளை என்ன செய்யப்பா, தள்ளி விட்டுருப்பாரு. இதான் மீனிங். நல்ல கவனிங்க, 39வது வசனம் தெளிவா சொல்லுது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவரை அழைத்த பரிசேயன், அவரை அழைத்த அந்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தார், தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள். இப்ப நல்ல கவனிங்க, அவன் என்ன நினைக்கிறான், இவளை தன்னை தொட்டது இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவளை புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு அவரை பார்க்கிறான். ஆனா இவன் வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லல, இருதயத்துல தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கான். சீமோன் வந்து வாயை திறந்து சொல்லல, இருதயத்துல தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப பார்வை பாருங்க, யார் பக்கம் போகுது, சீமோன் பக்கம் போகுது. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். ஆண்டவர் வந்து ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு வந்து 500 2 பேர் கடன்பட்டாங்க. ஒருத்தன் வந்து 500 கடன்பட்டிருக்கான், இன்னொருத்தன் வந்து 50 கடன்பட்டிருக்கிறான். இந்த கடன்பட்ட 2 பேரையும் அந்த கடன் கொடுத்தவன் வந்து 2 பேரையும் மன்னிச்சிட்டான். இப்ப 2 பேரையும் மன்னிச்சிட்டான். யார் இந்த 2 பேர்ல அதிக அன்பா இருப்பான் அப்படி சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், இல்ல நான் நினைக்கிறேன் இந்த 500 கடன் பட்டானே அவன் தான் ரொம்ப என்ன செஞ்சிருப்பான், அன்பா இருப்பான். அல்லேலூயா. அவன் நினைக்கிறேன்னு சொன்னான்.
ஆனா ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும், ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, அப்பதான் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், என் காலுக்கு நீ என்ன செய்யல, தண்ணீர் தரல, கொடுக்கல. இவ என்ன செய்யற, கண்ணீராலே என் பாதத்தை நினைச்சா, தன்னுடைய மயிர்னாலே தொடச்சா, அநேக முத்தங்களை என்ன செஞ்சா, எனக்கு கொடுத்தா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இவள் அதிகமா என்ன செய்யறா, அல்லேலூயா. இன்னைக்கு அதிகமா தேவனிடத்துல இரக்கம் பெற்ற நாமெல்லாம் அதிகமா அவரை என்ன செய்யணும், நேசிக்கணும். அவருக்காக அதிகமா என்ன செய்யணும், ஓடணும். நான் சொல்லக்கூடிய காரியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே இயேசுதான் பிரதானமானவர். நல்ல கவனிங்க. இயேசுவுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா எனக்கு என்ன செய்யல, சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இயேசுவுக்கு பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இயேசுவுக்கு பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கிறது கூட என்னது, பிடிக்கலதான். இயேசுவுக்கு பிடிக்கலங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப இயேசுவுக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்னது, பிடிக்கல. ஏன் தெரியுமா? நான் அவரை அதிகமா நேசிக்கிறேன். எனக்கு அதிகமா நான் என்ன செய்யறேன், அவரை நேசிக்கிறேன். இந்த பாவியான ஸ்திரீ தான், அவளை முன்னாடி பாக்குறதுக்கு, ஃபேஸ் பண்றதுக்கு அவளுக்கு என்ன கிடையாது, தைரியம் கிடையாதுதான். ஆனா பின்னாலே கண்ணீரினாலே பாதத்தை நினைச்சு, தன்னுடைய மயிரினாலே அவரை பாதத்தை தொடச்சு, வேதம் சொல்லுது பாதத்தை முத்தம் செய்தாள். வேதம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை சற்று கவனித்து பாருங்க. 7ஆம் அதிகாரத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 48வது வசனத்தை படிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்பட்டது. இந்த உலகத்துல என்ன தெரியுமா பிரச்சனை, ஒருத்தன் பாவியா பிறந்து பாவியா பாவம் செஞ்சுட்டான், ஒருத்தன் பாவியா செஞ்சுட்டான், அவன் சாவர வரைக்கும் இந்த உலகம் அவனை பாவி 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 பாவின்னு தான் சொல்ல நினைக்குது. ஒருத்தன் ஒரு இடறிட்டான், ஒருத்தன் தடுமாறிட்டான், அவனை இந்த உலகம் காலமுள்ள என்ன செய்யுது, தடுமாறினவன் தடுமாறினவன் தடுமாறினவன், இவன் பாவி இவன் பாவி, இவன் ஏமாத்துக்காரன், இவன் விபச்சாரக்காரன், அவன் எந்த காரியத்தில் தடுமாறினானோ அதையே தான் சொல்லி காட்டுது. ஆனா இயேசு சொல்றாரு, சரியே உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்படுச்சு, எல்லாரும் சொல்லுங்க, பாவங்கள். இந்த அதிகாரம் அவர் கையில மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. வீட்டுக்குள்ள வரும்போது பாவியான ஸ்திரீ, வெளியே போகும்போது அவ பாவியான ஸ்திரீ அல்ல. அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 50வது வசனத்தை படிச்சு, அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நல்ல கவனிங்க, என்ன விசுவாசங்க அது, என்ன விசுவாசம் அங்க நீங்க எல்லாம் பாத்தீங்க. இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்யுது. அப்ப நல்ல கவனிங்க, அவ ஒரு முடிவோடு வந்துட்டா, இனிமேலுக்கு இந்த விபச்சார தொழில் எனக்கு வேணாம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பரிமள தைலம் இருக்குது பாருங்க, அதை கூட கொண்டாந்து என்ன செஞ்சிட்டா, வச்சுட்டா. அதை கூட கொண்டாந்து என்ன செஞ்சிட்டா, வச்சுட்டா. இனிமேலுக்கு எனக்கு என்ன கிடையாது, இந்த 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 தொழில் எனக்கு வேணாம். இப்ப நல்ல கவனிங்க, இப்ப இந்த தொழில் எனக்கு வேணாம். அடுத்த வேளை வருமானத்துக்கு அவளுக்கு என்ன இல்ல, வழி இல்ல. அடுத்த வேளை வருமானத்துக்கு அவளுக்கு வழி இல்ல. ஆனா அவருடைய பாதத்தில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா, முத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவருடைய பாதத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டா. நான் சொல்லுகிறேன், பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, நீ சமாதானத்தோட போ. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, நீ சமாதானத்தோட என்ன செய்ய போ. அல்லேலூயா. வரும்போது தத்தளிச்சு வந்தா, ஆனா இயேசுனுடைய பாதத்துல வந்த பிற்பாடு அவளுக்கு சமாதானத்தோடு போனா அவ. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். நல்ல கையை தட்டி. நல்ல கவனிங்க, வரும்போது முகத்தை பார்க்க முடியல. வரும்போது என்னது, முகத்தை பார்க்க முடியல. ஆனா திரும்பி போகும்போது அவருடைய முகத்தை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. ஐயா, அந்த முகத்தை பார்க்கறதுக்கு தகுதி இல்லதான், ஆனா அவர் ரெண்டையில அவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டான். தகுதி இல்லாத ஒருவனையும் அவர் தகுதிப்படுத்துவார். அவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டான். தகுதி இல்லாத ஒருத்தனையும் அவர் என்ன செய்வார், அவர் தகுதிப்படுத்துவார். ஆனா எங்க வரணும், அவருடைய பாதத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. நாங்க கார்ல போகும்போது பேசிக்கிட்டே போனோம். நம்ம சபையில இருக்கிற ஒரு வாலிப தம்பி ஆரம்ப காலத்துல அவர் ரொம்ப ஒரு விதண்டாவாதமா இருப்பாரு. அவருடைய வாலிப நாட்கள் என்னது சரியில்லாமே இருந்துச்சு. அப்ப இப்படிலாம் இந்த தம்பி பாவம் செஞ்சான். ஆனா இன்னைக்கு அவன் கர்த்தருடைய சமூகத்துல
ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா இருக்கான், கரெக்டா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் இல்ல பாஸ்டர், அவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்திருந்தாலும் அவன் தேவ சமூகத்தை விடாம வந்தான் பாருங்க, அப்ப ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு போய் அவனுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்திருக்கலாம் பாஸ்டர்னா. யா ஒரு தடவை வந்து முத்தம் செய்யும் போது என் வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படாம இருக்கலாம். நான் அடிக்கடி வந்து அவருடைய பாதத்தை கட்டி பிடிக்கும் போது நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில நிச்சயமாய் கொண்டு வருவதற்கு அவராலே முடியும். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாள்ல காரியம் சொல்ல வேதம் சொல்லுது, ஓயாமல் இந்த வீட்டுக்குள்ள நான் வந்த நேரம் முதல் கொண்டு என் பாதத்தை என்ன செய்தார்? ஓயாம முத்தம் செய்தார். அவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. அவ சமாதானத்தை எங்க வச்சிருக்கிறாரு? இந்த பாதத்துல வச்சிருக்கிறாருயா. இந்த என்னது, இந்த பட்டாணி மூளைக்கு அது புரியல. இந்த பட்டாணி மூளைக்கு அது என்ன செய்யல? புரியல. புரியுதுங்களா நான் சொல்றது? ஹலோ, சமாதானத்தை எங்க வச்சிருக்கிறாரு தெரியுமா? அவருடைய பாதத்துல வச்சிருக்கிறாரு. அதனால அந்த பாதத்தை நீங்க ஓயாம முத்தம் செய்யுங்க. நான் சொல்ற எந்த காரியத்தை நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை அமர பண்ணி ஆண்டவரே சொல்லுவாரு, சமாதானத்தோட போய் உனக்கு சமாதானம் சொல்லுவாரு கர்த்தர். அவருடைய பாதத்துல என்ன வச்சிருக்கிறாரு? சமாதானத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோமா? இஸ்ரவேலே ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? இந்த பாட்டை சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து பாடுங்களேன் இந்த பாட்டை. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவோ தெய்வமானோ ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உம் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உம் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கோ தாராளமாயுண்டு, தாங்கும் கிருபை தயவு இரக்கோ தாராளமாயுண்டு. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு கொட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு கொட்டி, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு, ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டு. இஸ்ரவேலே இடறிட வேண்டாம், யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம், யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே,
பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பார்வோன் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, பார்வோன் உன் மேய்ப்பன். கலங்காதே மனோ கலங்காதேவோ, தேவன் தினம் காப்பே. கலங்காதே மனோ கலங்காதேவோ, தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலே ஜனமே என்றோ இடறிட வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவோ தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் வாழ்க்கையில இடறினது உண்மைதான். வேதம் சொல்லுது அவர் பாவியான ஸ்திரீ தான் அவ. ஆனா இடறினது உண்மைதான். ஆனா என்னைக்கு இயேசுவை பார்த்துட்டாலோ அன்னைக்கு அவ வாழ்க்கையில அதுக்கப்புறம் இடறல் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துட்டார். அவளுக்கு ஒரு குற்ற உணர்வு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? நான் இவ்வளோ பெரிய ஒரு பாவியாச்சே, இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, இந்த உலகம் கூட என்ன இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு பிரயாசப்படல. இந்த உலகமானது என்ன பாவி பாவின்னு சுட்டி காண்பித்தே காரியத்தை நடப்பித்திருச்சு. அப்பா உடைய பாதத்துல வந்து உட்கார்ந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கை அப்படியே கொடுத்துட்டான் ஆண்டவரே. என்ன வேறே மனுஷனாக வேறே மனுஷியாக இந்த விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த ஆலயத்துல ஆண்டவரே நான் வேறே மனுஷனாக வேறே மனுஷியாக இந்த ஆலயத்திலிருந்து நான் கடந்து போக கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ கரத்துல எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் உடைய மாறாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.